ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீ ஜெய் ஹெல்தி கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் தைப்பொங்கல் திருநாள் ஸ்பெஷலில் கோவிலில் வைக்கிற டேஸ்ட்டில் சக்கரை பொங்கலை டேஸ்ட்டாக எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம். இந்த சக்கரை பொங்கல் பண்ணுறதுக்கு பச்சரிசி, வெல்லம், நெய், முந்திரி பருப்பு, பாசிப்பருப்பு எல்லாம் தேவைப்படும். அதுலேயும் பச்சரிசி 1 பங்குனா வெல்லம் 2 பங்கு ஆட் பண்ணிக்கோங்க. இல்லை நல்லா தித்திப்பாக வேணும் அப்படின்னா இன்னும் ஒரு 1/4 பங்கு சேர்த்து போட்டுக்கிடலாம். அடுத்து பச்சை கற்பூரம் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கு. அது என்னென்னா கோவிலில் வைக்கிற பொங்கல் ஸ்மெல்லாக இருக்கும். பச்சை கற்பூரம் ரொம்ப ஆட் பண்ணக்கூடாது, விருப்பப்பட்ட ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து பாசிப்பருப்பை பச்சையாக போடுறத விட கொஞ்சம் வறுத்து பொங்கலில் சேர்த்திங்கன்னா நல்லா ஸ்மெல்லும் டேஸ்ட்டும் கிடைக்கும். இந்த வீடியோவில் செய்திருக்கிற பொங்கல் மாதிரியே செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு சொல்லி கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சரி, இப்போ இந்த டேஸ்ட்டான சக்கரை பொங்கலை எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம். இந்த சக்கரை பொங்கல் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு ஃப்ரைங் பேனில் 3 டேபிள் ஸ்பூன் பாசிப்பருப்பை போட்டு ஒரு 5 நிமிஷம் வதக்கணும். பாசிப்பருப்பை ரொம்ப கோல்டன் கலராக வரணுங்கிறது இல்லை, பாசிப்பருப்புலேருந்து நல்லா ஒரு ஸ்மெல்லு வரும். அடுத்து லைட்டாக கோல்டன் கலரில் வரும். அந்த சமயம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு தனியாக ஆற வச்சுக்கோங்க. இப்போது ஒரு பவுலில் நம்ம வறுத்த பாசிப்பருப்பு, 1/2 கப் பச்சை பொன்னி அரிசினா டேஸ்ட் நல்லாயிருக்கும், போட்டு ஒரு 3 டைம்ஸ் அல்லது 4 டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. வாஷ் பண்ணிவிட்டு திருப்பி கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஒரு 15 நிமிஷம் இல்லை 20 நிமிஷம் வரைக்கும் ஊற வச்சுக்கோங்க. ஊற வச்சு போட்டோம்னா அரிசியும் பருப்பும் சீக்கிரம் வெந்துடும். இப்போ ஒரு சின்ன ஃப்ரைங் பேனில் 1/4 கப் அளவுக்கு நெய் ஊற்றி 20 எண்ணிக்கையில் முந்திரி பருப்பு, 15லேருந்து 20 வரைக்கும் கிஸ்மிஸ் போட்டு ஒரு 5 நிமிஷம் மட்டும் ஃப்ரை பண்ணணும். முந்திரி பருப்பு லைட்டாக கோல்டன் கலர் வரணும். கிஸ்மிஸ் பழம் மாதிரியே முட்டையாக வரும். அந்த சமயம் ஆஃப் பண்ணிக்கோங்க. ஒரு குக்கரில் 1/2 கப் பாலும் 2.5 கப் தண்ணியும் ஆட் பண்ணிக்கோங்க. பொங்கல் சாமிக்கின்னு வைக்கும்போது ஃபஸ்ட்டு கொஞ்சம் பசும்பால் ஊற்றிட்டு அடுத்து தண்ணி ஆட் பண்ணணும். அது நல்லது. அதே சமயத்தில் அரிசி 1 பங்குனா தண்ணி 5 பங்கு அளவுக்கு வைக்கணும். அப்போ தான் சரியாக வரும். இப்போ நம்ம தண்ணி கொதிக்க ஆரம்பித்ததும் நம்ம ஊற வச்சுருக்கிற அரிசியையும் பருப்பையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு குக்கரை மூடி வச்சு 3 இல்லை 4 விசில் வரைக்கும் விடலாம். அல்லது ஒரு விசில் வந்ததும் ஒரு 10 நிமிடம் மட்டும் சிம்மில் வச்சுட்டு அடுத்து ஆஃப் பண்ணிக்கோங்க. அரிசியும் பருப்பும் நல்லா வெந்துடும். அடுத்து சக்கரை பாகு வச்சுறதுக்கு 1 கப் அளவுக்கு வெல்லம் போட்டு 1/4 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றுங்க, சரியாக வரும். அரிசி 1 பங்குனா வெல்லம் 2 பங்கு அல்லது 2.5 பங்கு வரைக்கும் போடலாம். வெல்லம் ரொம்ப கம்பிப்பாகு பக்குவம் வரைக்கும் காய்ச்சணும்னு இல்லை, இந்த மாதிரி பபிள் வர்ற வரைக்கும் காய்ச்சுங்க. வெல்லம் நல்லா கரைஞ்சிடணும். கரைஞ்சிட்டு இந்த மாதிரி பபிள் இதாக வரும்போது ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு தனியாக வச்சுக்கோங்க. இப்போ நம்ம காய்ச்சின வெள்ளைப்பாக ஒரு வடிகட்டியை வச்சு வடிகட்டிக்கோங்க. நல்லா ஆர்கானிக் வெல்லம் வாங்கினா வெள்ளைப்பாகு காய்ச்சணுங்கிறதே இல்லை, டைரெக்டாகவே வெள்ளத்தை அரிசியில் ஆட் பண்ணலாம். சவுண்ட் போனதும் குக்கரை திறந்து பார்த்தோம்னா அரிசியும் பருப்பும் நல்லா வெந்திருக்கும். நல்லா வெந்திருந்தாலும் ஒரு கரண்டியை வச்சு இந்த மாதிரி மசிச்சு விட்டுக்கோங்க. ஏன்னா நம்மளுக்கு பொங்கலுக்கு அரிசி நல்லா வெந்து மசிஞ்சிருக்கணும், அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ மசித்த பிறகு ஒரு 1/4 கப் அளவுக்கு தேங்காய் துருவல், நம்ம காய்ச்சி வச்ச வெள்ளைப்பாகையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. கொஞ்சம் மிக்ஸ் பண்ணதும் நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கிற முந்திரி பருப்பையும் கிஸ்மிஸையும் நெய்யோடு சேர்த்து ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிண்டி விடுங்க. எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகணும். 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு சிட்டிகை அளவுக்கு மட்டும் பச்சை கற்பூரம் ஆட் பண்ணுங்கள். ரொம்ப ஆட் பண்ணிடக்கூடாது. பச்சை கற்பூரம் ஆட் பண்ணிங்கன்னா கோவில் பொங்கல் ஸ்மெல்லாக இருக்கும். 1/2 கப்பில் மீதம் இருக்கிற நெய் ஃபுல்லாக ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 கப் அரிசிக்குன்னா 1/2 கப் அளவுக்கு நெய் ஊற்றினீங்கன்னா பொங்கல் டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். 1/2 கப்னா 120 மில்லி, 100 நெய் ஊற்றினீங்கன்னா போதும். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உடனே ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடக்கூடாது. ஏன்னா வெள்ளைப்பாகு கொஞ்சம் பச்சை வாடை அடிக்கும். அதனால் கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் சிம்லேயே வச்சு அப்பப்போ கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். ஒரு 10 நிமிடம் கழித்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க.
இப்போ டேஸ்டான கோவில் பொங்கல் நம்மளுக்கு கிடச்சிருச்சு. இந்த தைப்பொங்கலுக்கு இந்த பொங்கலை நீங்கள் செய்து பாருங்கள். டேஸ்ட்டு அருமையாக இருக்கும். எப்படி இருந்ததுன்னு சொல்லி கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.